ஏன் சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? பசங்கள்லாம் இல்லை? பசங்களாம் இல்லை, எல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு பசங்களாம். ஏன் பார்த்துக்கிறது இல்லையா பசங்க? நாங்கள் 2 பேர் தான். அவங்க கஷ்டப்பட்டுங்க சாப்பிடலாம். வியாபாரம் பண்ணுறீங்களா? இந்த வியாபாரம் மரம் வெட்டுற தொழிலுக்கு தான். அது கூட மரம் வெட்டுற தொழில் கூட இல்லை. இல்லை இப்போ எதுவுமே இல்லை. சாப்பாடு என்ன பண்ணுறீங்க இப்போ? நாங்கள் எங்கன்னா ரேஷன் அரிசி கொடுக்குற இடத்துல வாங்கிக்குவோம். நான் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வரேன். இப்போ இங்கே தானே இருப்பீங்க? தேங்க்ஸ். தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாகும் பன் இருக்கு, இருக்கு, கிட்ட ஏதாவது உதவி வேணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? எவ்வளவு மளிகை சாமான்? 500 ரூபாய். நம்ம ஏதாவது பண்ணலாம். கடுமையான வெயில். அடுத்த வேலை என்ன செய்யறதுன்னு தெரியாம உட்கார்ந்துருக்கிற 2 ஜோடிகள். இந்த வேலையை செஞ்சாதான் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இழந்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஜோடிக்கு நேரா போய் ஒருத்தர் உதவி செஞ்சா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? காமன் ப்ளோக் அப்படிங்கிற இந்த ஐடியில தான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாத்தீங்க அப்படின்னா 2 வயசான ஜோடி வெயில்ல உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது மரம் வெட்டுற தொழில். பட் அந்த தொழிலுமே இல்லாததுனால அடுத்த வேலை உணவுக்காக என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேரும் வெயில்ல உட்கார்ந்துருக்காங்க. அப்படி உட்கார்ந்துருக்கவங்க கிட்ட போய் இவரு, ஐயா சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு நிறைய பர்சனல் விஷயங்களெல்லாம் கேட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு சாப்பிட்றீங்களா, இங்கே இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவங்களும் இங்கே தான் சாமி இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களுக்கு தேவையான உணவு, பன்னு, 2 வாட்டர் பாட்டில் அப்படின்னு எல்லாத்தையுமே வாங்கிட்டு கொண்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? மளிகை சாமான் வாங்கணும் அப்படிங்கிறாரு. மளிகை சாமான் வாங்க எவ்வளோ ஆகும்னு கேட்குறாரு. 500 ரூபா அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அதுக்கப்புறமா அந்த 2 வயசான ஜோடிகளும் இவருக்கு வாழ்த்துக்களை சொல்கிறாங்க. இங்கே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. அண்ட் எண்டில் இதை முடிக்கும் போது சூப்பரான ஒரு மெசேஜோட இவர் முடிக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூ டூ கேன் மேக் அ டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச உதவியை யாராவது ஒருத்தருக்கு செஞ்சால் கூட போதும், எல்லாருக்குமே செய்யணுன்ற அவசியம் இல்லை. அந்த தர்மம் அப்படிங்கிறது நம்மளை மட்டும் சேராமல் நம்ம தலைமுறையே காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதிரி தான் இவரும் இந்த வீடியோவில் இந்த மெசேஜை சொல்லி முடிச்சிருக்காரு. இப்போ இந்த வீடியோ நேரத்தில் வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு.